அல்சர் இருந்துச்சுன்னா உடனே மணத்தக்காளி கீரையை சாப்பிடுங்க. வாயில் புண்ணு இருக்கா, உடனே மணத்தக்காளி கீரையை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மணத்தக்காளி கீரை அப்படின்னு சொல்கிறது அந்த அளவுக்கு நம்ம உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணத்தை தணிக்கக்கூடிய ஒரு முக்கியமான கீரை வகைகள்லாம். ஸோ அல்சர் இருக்கக்கூடியவங்க இதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றதும் சொல்கிறேன். இதை தினம்தோறும் நம்ம தொடர்ந்து ஒரு 10 to 15 நாட்கள் நம்ம பயன்படுத்தும் போதே வயிறு பகுதியில் இருக்கக்கூடிய அல்சர் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குணமாக ஆரம்பிக்கும். வயிறு பகுதியில் இருக்கக்கூடிய அல்சர் அப்படின்னா வயிறு புண், ஸோ அது ஜிஆர்டி அப்படின்னு சொல்லுவோம். அசிடிட்டி, கேஸ்ட்ரைட்டிஸ், இந்த மாதிரியான பிரச்சனைகள் நமக்கு குணமாவதற்கு இது நமக்கு பயன்படுது. ஸோ பொதுவாகவே பார்த்தோம்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணத்தினால தான் நிறைய நோய்கள் வருது. ஸோ வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளோ இல்லை அதிகமான உஷ்ணத்தினால ஹேர் ஃபால் ஆகிறது, கண் எரிச்சல் வர்றது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் உடல் உஷ்ணத்தினால ஏற்படுது. இதை சரி செய்கிறதுக்கு நமக்கு இந்த கீரை பயன்படுது. இந்த கீரை எப்படி சமைக்கணும்னா, நம்ம சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு சின்ன வெங்காயம், பூண்டு, இந்த கீரை, மிளகு, சீரகம் சேர்த்து நல்லா இதை கடையல் மாதிரி செஞ்சுட்டு கொஞ்சமாக தேங்காய் பால் சேர்த்துக்கணும். ஸோ சேர்த்து இதை சாப்பிடும் பொழுது தொடர்ந்து ஒரு 10 to 15 நாட்கள் தினம்தோறும் ஏதாவது ஒரு வேளை நம்ம பயன்படுத்தலாம். அந்த மாதிரி பயன்படுத்தும் பொழுது நம்ம உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணமானது குறைய ஆரம்பிக்குது. ஸோ உடல் உஷ்ணம் குறையுது, வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், வயிற்றில் இருக்கக்கூடிய அல்சர் நமக்கு குறைய ஆரம்பிக்கும்.